தமிழனின் உயிர் அவன் மொழியில் இருக்கிறது. அப்ப என்ன செய்ய? அதை அழிக்கணும். எப்படி அழிப்பது? எங்கும் தமிழ், எதிலும் தமிழ். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது எதுவும் அவன் சொன்னதில்லை, நம்ம முன்னவர்கள் வைத்த முழக்கம் தான். வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும், இதுவும் நம் முன்னவர்கள் வைத்த முழக்கம் தான். அவ்வளவையும் தன்மையப்படுத்தினான். இப்போது கூட அண்மையில் நடந்த மதுரையில் நடந்த பொதுக்குழுவில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை, அதே கோட்பாட்டை வைக்கிறார். ஆனால் அந்த வாக்கியம் முற்று பெறவில்லை. என் உடன் பிறந்தார்களே, எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் இனி இருக்காது. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி, திராவிடர்களின் கோட்பாடு. எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்றால் நாம் எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் இருக்கும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இனி இருக்காது என்பதுதான் அவர்களுடைய நிலைப்பாடு. திட்டமிட்டு அளித்தான். நாம் அருகிலே இருந்தால் தமிழில் பெயர் வைப்பது பழமை என்றார். தமிழில் பேசுவது, எழுதுவது, படிப்பதெல்லாம் 10ஆம் வசலித்தனம். தமிழில் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா? சொன்னவர் யார்? தமிழ் படித்தால் பிச்சை கூட எடுக்க லாய்க்கப்படாது, பிச்சை கூட எடுக்க முடியாது என்று சொன்னவர் ஐயா ஈவே ராமசாமி அவர்கள். ஆனால் என் அன்பு உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, தமிழ் படித்தால் பிச்சை எடுக்க கூட லாய்க்கில்லை என்று சொன்னவர் வாழ்நாள் முழுக்க தமிழிலே பேசி பிச்சை எடுத்தார் என்பதுதான் வரலாற்றின் மிகப்பெரிய உண்மை. தமிழ் சனியன் விட்டு ஒழியுங்கள் என்றார்கள். அதனால் பிரபாகரன் மகன் அந்த சனியனை ஒழிப்பதை இலக்கென்று முடிவெடுத்தார். இவர்கள்தான் தொடங்கினார்கள். என் உயிருக்குயிரானவர்களே, தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்றார்கள், தமிழ் முட்டாள்களின் பாஷை என்றார்கள், சொன்னவனை தமிழர் தலைவர் என்றார்கள். இப்படி ஒரு இன உணர்வும் மான உணர்வும் கெட்ட ஒரு இனம் உலக வரலாற்றில் உண்டா என்பதை நீ உனக்கு நீயே கேட்டுப்பார். எவன் ஏற்பான்? ஒரு கன்னடன் சொல்றான், அவனை சொல்றான், என்ன சொல்றான்? ஒரு கன்னடன் என்ன சொல்றான்? எங்க கன்னடம் தான் உங்களுக்கு தந்தையா இருக்கான். அப்படின்னா தமிழை எங்க தந்தையை தான் ஏற்றிருக்குதுங்கிற. எவன் உலகத்தில் ஏதாவது ஒரு இனம் சொல்லு, உன் மொழி சனியன், அதை விட்டு ஒளி, அது காட்டுமிராண்டி மொழி, அது முட்டாள்களின் பாஷை. அப்படின்னா நான் காட்டுமிராண்டி, சிங்ககம், சாவகம், புட்ககம் மாறிய தீவு பலவனும் சென்றேறி அங்குதங்கள் புலிக்கொடியும் மீன்கொடியும் நின்று சால்புற கண்டவராய் நாடுகிறான் பாரதி, நம்முடைய பாட்டன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போலி